மற்ற பற்றனுக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். பெற்றலும் பிறந்தேன் இனி பிரபாத தன்மை மந்தைதினேன். கற்றவர் தொழுதேத்துன் பாண்டிக் கொடுமுடி நற்றவா உன்னை நான் மறக்கிலும் சொல்லுனா நம சிவாயவே. எல்லாம் அல்ல அருள்மிகு வடிவுடைய நமர் பாண்டிக் கொடுமுடி திருவடிகளையும் எல்லாம் அல்ல சிவகாமி நமர் கூத்தப்பெருமானை திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாரோட எப்படி வழிபடணும் அப்படிங்கிற போது ஃபஸ்ட்டு நீங்கள் ஆலயத்துக்குள்ளே போன உடனே ராஜகோபுரம், இந்த கோபுரம் தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். இந்த கோபுரத்தில் எல்லா விதமான உருவங்களும் படங்களும் பொதிக்கப்பட்டிருக்கும். இது என்ன சொல்லுது அப்படின்னா, அதில் அசிங்கமும் இருக்கும், உயர்ந்தவை இருக்கும், கீழானவை இருக்கும். உலகம் எல்லாம் கலக்கப்பட்டதே அப்படிங்கிற விஷயத்தை சொல்லப்படும். அதாவது மிஸ்ர பிரபஞ்சம்னு பேர் இந்த உலகத்திற்கு. நன்மை தீமை இரண்டும் கலந்ததே இந்த உலகம் அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். அந்த ஆலயத்தினுடைய வாயில்கள் பார்த்தீங்கன்னா 3, 7, 9 வாயில்கள் இருக்கும். நீங்கள் மேலே சந்தா இருக்குமில்ல, அதெல்லாம் வாயில். அத்தனை வாயில்கள் இருந்தாலும் கீழே உள்ள ஒரே வாயிலின் வழியாகத்தான் நாம் உள்ளுக்கு போக முடியும். அதுபோல் நமக்கு எத்தனையோ பொறிகள் புலன்கள் இருந்தால் கூட மனம் ஒன்றே இறைவனை நாடுவதற்கு வழி. உள்பக்கம் பார்த்தீங்கன்னா சாமியை நோக்கி இருக்கும், வெளிப்பக்கம் உலகத்தை நோக்கி இருக்கும். மனதை உள்முகமாக திருப்புவதையே அது காட்டுகின்றது. அந்த ஆலயத்தினுடைய வாயில் பொன்னையா சாமிகள் அவங்களுக்கு கட்டாயம் தெரியும், குருநாதருக்கு தெரியும். ஏன்னா நான்கிற அகங்காரம்தான் செவ்வாய். இந்த செவ்வாய் சனி அங்கே பழியிட்டு போகணும். அதுக்கப்புறம் உள்ளுக்கு போகிறோம், போனால் கொடிமரம். அதுக்கப்புறம் உள்ளுக்கு போகிறோம், போனால் கொடிமரம். கொடிமரத்தை வணங்குறோம். கொடிமரம் அங்கே நின்று நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கும். நம்முடைய ஆதார சக்கரங்களை சொல்லக்கூடியது இந்த கொடிமரம். அதற்கு பிறகு போனால் நந்தி பகவான் இருப்பார். நந்தி பகவான் யாருன்னு கேட்டிங்கன்னா தர்மம். தர்மம் ஜீவாத்மா. அதாவது சாமி நந்தி மேலே வர்றாருமாங்க. சாமி தர்மத்தின் மீது மட்டும்தான் வருவார். தர்மம் இல்லாத எதை லஞ்சமாக கொடுத்தாலும் சாமி வரமாட்டார். அப்போது சுவாமி தர்மத்தின் மீது வருகிறார். அதுதான் தர்மம். நந்தி தர்மத்தின் தர்மம் வேறு இல்லை, இறைவன் வேறு இல்லை. ஆச்சுங்களா? உள்ளுக்கு போனால் கருவறை, இறைவனை வழிபடுகிறோம். இது நேரில் முடிச்சிடுறேன். ஒரு ஜாதகத்தில் 6, 8, 12 பயப்படுறோம். 6, 8, 12 கிரகங்கள் மறைஞ்சிருக்கு. இது யோகத்தை செய்யுமா அப்படின்னா, அங்கே யோகத்தை எப்படி கொண்டு வர்றதுன்னா ஒன்றும் இல்லைங்க. சாயரச்சை அதாவது 5 மணிக்கு மேலே பூஜை ஆகும் ஆலயத்தில். கருவறையில் உள்ளுக்கு சுவாமிக்கு பின்னாடி எரிகின்ற தீபத்துக்கு யார் நெய்யும் சுத்தமான நல்லெண்ணெயும் வாங்கி தரீங்களோ அவங்களுக்கு 6ஆம் இடம் தீங்கு செய்யாது. 8ஆம் இடம் அர்த்தஜாம பூஜையில் யார் உள்ளுக்கு கருவறையில் சுவாமிக்கு பின்னாடி தீபம் எரியுதல்லைங்க, அதுக்கு நெய்யும் நல்லெண்ணெயும் தொடர்ந்து வாங்கி தாரீங்களோ. நெய் எதுக்கு தெரியுங்களா? நெய் சுத்தப்படுத்துவது, 8ஆம் இடத்தினுடைய பாவகர்மாவை சுத்தப்படுத்துவது. நல்லெண்ணெய் ஒளி தருவது. இந்த 6, 8, 6 அப்படிங்கிறது சூரியன் மங்குகின்ற நேரம், உங்களுடைய ஜாதகத்தில் ஒளி மங்குகின்ற நேரம். 8 அப்படிங்கிறது கரும் இருட்டு. இதற்கு ஒளியும் நெய், அந்த நெய்யும் நல்லெண்ணெயும் வாங்கி கொடுத்தீங்கன்னா கட்டாயம் நல்லது நடக்கும். 12ஆம் இடத்தில் கிரகங்கள் மறைந்திருந்தால் உங்களுடைய பூஜை அறையில் ஒரு கண்ணாடி மாட்டுங்க, அதுக்கு ஒரு சந்தன குங்குமம் பொட்டு வைங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு தீபாரணம் செய்யும்போது உங்களுடைய குலதெய்வத்தை நினைங்க. அதுக்கடுத்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைங்க. உங்களுடைய 12ஆம் பாவகம் என்ன காரகத்துவமோ அந்த சுவாமியை நினைங்க. நினைச்சு மனக்கண்ணால் கொண்டு வாங்க. அந்த தீப ஒளியில் அதை தரிசனம் பண்ணுங்க. வள்ளலார் காட்டிய வழி. கட்டாயம் 12ஆம் பாவம் உங்களுக்கு நன்மை செய்யும். புரியுதுங்களா? அதற்கு மேலே ஒரே வரிங்க, ஒரே வரி, அவ்வளோதான். ஒரே வரியில் முடிச்சுக்கிறேன். இதையெல்லாம் செய்யணும் அப்படின்னா குருவினுடைய திருவடியை பற்றிக்குங்க. ஏன்னா குருவை சொல்லாத முடிக்கூடாங்கிறதுக்காகத்தான் நான் அந்த ஒரு நிமிஷம். கண்டேன் இனி பாசம் கழிந்தேன், அமுதத்தை முகந்துண்டேன், சுகானந்தத்துள்ளிருந்தேன் என்று சொல்லுவார். குருவுடைய திருவடியை பிடித்து நீங்கள் வழிபாடு செய்யும் போது மட்டும்தான் உயர்ந்த ஒரு நிலையை பெற முடியும். குருவின் திருவடி இறைவனிடத்தில் கொண்டு செல்லும். பொன்னார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் எல்லாம் துறந்துழைந்தேன் என்பார்.
இந்த ஏகமாய் தம் கால எல்லைகளில் மேலும் எண்ணறிய சக்தியாய் இருள் ஒளிர இருண்ட மூலமலமாய் இருப்பது ஆணவமலம். அதுதான் நான் என்ற அகந்தை. அதை அழிக்க வேண்டும் என்றால் குருவினுடைய திருவடி முக்கியம். அதற்கடுத்து ஒரே விஷயம் சொல்கிறேன், தினம் கோயிலுக்கு போகாதீங்க அப்படியெல்லாம் பேசுகிறாங்க. பார்த்தா ஐயா ஒருத்தர் வருத்தப்பட்டு பேசினார், ஆன்மீகத்தையுமே வேண்டியது இல்லைங்கிறாங்க. ஒன்று சொல்கிறேன், இறைவனுடைய திருவடியை வழிபட்டால் என்ன கிடைக்கும் என்று வாரமாகி திருவடிக்கு பணி செய்யும் தொண்டர் பெறுவது என்னே ஆரம் பாம்பு வாழ்வது ஆரூர் ஒற்றியூர் உண்மதன்று தாரமாக கங்கையாலை சடையில் வைத்தாகேல் உந்தமும் ஊரும் சுடுகாடு உடையும் தோளே ஓனக்காந்தான் உளிரே என்று சொல்வார். உங்கள்கிட்ட என்னையா இருக்குது, நீ பாம்பை பிடிச்சி தோல்ல ஓடுறது தெரியலையான சிவபெருமானை பார்த்து சுந்தரர் சொல்லுவார். முதல்ல அப்படி கேட்டவர் கடைசியாக ஒன்று சொல்லுவார். கடைசி பாட்டில், உன்னை வழிபடுவோர்கள் எதை பெறுகின்றார்கள் என்றால், மண்ணுலகத்தில் பிறந்து உம்மை வாழ்த்து மலையடையார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் என்று கண்டொழிந்தேன் என்பார். பொன்னால் உலகத்துல போறாங்களா, இங்க வாழ்றதுக்கு என்ன கிடைக்கும்னா பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை. சுவாமியை வழிபட்டீங்கன்னா பொண்ணு கிடைக்கும், பொருளும் கிடைக்கும், மெய்ப்பொருள் எதுன்னு காட்டுவார். 2வது வரி, சிற்றின்பம் கிடைக்காதானா போகமும் கிடைக்கும், அதோடு சேர்த்து அவன் திருவடியும் கிடைக்கும் என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பளித்த முகுந்தன் முரளி ஐயாவுடைய திருவடிகளை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.